சன்ரைஸ் தோத்ததுக்கு வந்து அவங்க தே ஃபாட் ரியலி ஹார்ட். அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிபெண்டன்ட் ஆன் த இனிஷியல் 2 பிளேயர்ஸ். அந்த ஓபனர்ஸ் இல்லாட்டி ஆடுறாங்க, கிளாஸ் ஆடுறாங்க, டாப் டியர் டீம் தான் அவங்க. பட் எப்படி பார்த்தாலும் கேகேஆர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மாஸ்டர் மைண்ட் டீம், கௌதம் கம்பீரோட செதுக்கின டீம் இது. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த பிட்ச் பாத்தீங்கன்னா ஒன் திங் தே எக்ஸ்பெக்டட் டியூ, ரெண்டாவது இதுல வந்து டியூ ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பேட்டிங் பண்ண கஷ்டமாகும்னு நினைச்சாங்க. பட் போன மேட்ச் போன குவாலிஃபயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது நடக்கல. அவங்க பிரெடிக்ட் பண்ணிருக்கலாம், which they avoided. Moment to say obviously கௌதம் கம்பீர் தான் பெஸ்ட். இது என்ன ரீசன் சொல்லுவேன்னா, இனிஷியலா பார்க்கும்போது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனப்போ பிட்ச் டிஃபரெண்டா இருந்துச்சு. இப்ப சென்னை பிட்ச்ல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஆர்ஹெச் ஆப்வியஸ்லி அவங்களோட ரெக்கார்ட் தெரியும் நமக்கு, 220 250 இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் எந்த பிட்ச் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஹைதராபாத் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அதாவது பேட்ஸ்மேனுக்கே செதுக்கின மாதிரி வச்சிருந்தாங்க. அண்ட் லேட்டர் இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆச்சு. ஆல்சோ த வெதர் பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல். பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியா. சென்னை சேப்பாக் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், இது ஒரு பவுலர்ஸோட அரேனா. அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா லைக் நல்ல டஃப் கொடுத்தாங்க. பட் கேகேஆர் வந்து மோர் மாஸ்டர் மைண்ட் டீம்னால obviously for them. It was very short because the score is very low. The SRH their score is very low, so it's like a one-sided match for me. Yeah. And I feel very hurt. For what? Because SRH the score is very low. It's just like 113, right? Yeah. There's so many wickets. Okay, before coming to this match, you thought who will win? Of course, SRH. I'm wearing this. You have made a cricketer. Huh? In SRH, there is a place right? I like Abhishek Sharma. You're a fan of Abhishek Yeah. Sharma. Yeah, nice. But he got out early, so How was the feeling now? You lost this match. okay. Life is like a game, so it's like win or lose. So it's fine. At least they were part of the finals. So it's a big thing already. Like there is a mega audition coming up. Okay, for next IPL season, there will be mega audition. You can retain 3 players from your team, and you can remove 3 players from your team. Who will you retain? Yes, you will retain in SRH. First, Abhishek Sharma, Okay. the Klassen, the footballer. Yeah, come in. So the captain. Forgot that. Yeah. Okay, who will you remove from the team? 3 players. I don't like Nitik. Nitish something. Nitish Rana. Okay. Do you think this IPL season are match fixing? Huh? Match fixing. This IPL season are looking like a match fixing thing. See, you think it is a match? Like you might have had some feelings. CSK didn't reach. Chennai Super King. Yeah. Yeah, but I'm not a fan, so I'm happy. That's why I was like a little bit annoyed. They keep on yelling CSK, but they're not part of the final, so what's the point? But there is a huge fan for one Yeah. person. Oh yeah, who's that? Dhoni, but I don't like. Sorry. I'm not against, but I don't like him. நல்லா தானே இருந்தது. எதிர்பார்க்காத ஸ்கோரை விட கம்மியா தான் இருந்தது. பேட்டிங் சரியா இல்ல, பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல. அவங்களோட இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, அதனால அவங்க ஆடி அவங்க பேசிட்டாங்க. பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதே எல்லா பிளேயரை பர்ஃபார்ம் பண்ணா டார்கெட் 200+ வந்திருக்கும். அதான் பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணதால தான் இவ்வளவு கம்மியான டார்கெட். அவங்க ஜெயிப்பாங்க சொன்னாங்க, அதான் ஜெயிக்கலையா? அப்ப எப்படி பெட் மேட்ச் ஆகும்? பெட் மேட்ச் தான். சோ சொல்ல போனோம்னா மேட்ச் வந்து ரொம்ப ஒன் சைடடான ஒரு மேட்ச். இது கேகேஆரோட டாமினேஷன். அவங்க பிளான் படி கரெக்டா ஸ்டிக் பண்ணி இருந்தாங்க. சோ
பவுலர்ஸ் அவங்களோட பார்க்க அலோவ் பண்ணனால பேட்ஸ்மேன்ஸ்க்கு அவ்வளவு பிரச்சனையா இல்ல. சோ கேகேஆருக்கு ஈஸி கேக் வாக்கா ஒரு மேட்ச் இருந்துச்சு. அவர் எஸ்ஆர்ஹெச் ஃபேனா இருந்தாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்திருக்கும். எஸ்ஆர்ஹெச் தோத்ததுக்கு நான் ஒரு கிரிக்கெட் தானே என்ன சொல்ல வருதுன்னா ஓவர் டிபெண்டன்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர். சோ எல்லா மேட்ச்லயும் அவங்க ஓபனர்ஸ் ஆன டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப அவங்களுக்கு பேக்கப் பிளானே கிடையாது. ஒரு ஓப்பனிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர் எப்படி இருக்கணும் இம்பாக்ட்ல அதுல எல்லாம் வந்து அவங்க சப்சிக்வெண்டா நிறைய மேட்சஸ்ல அந்த தப்பு நடந்துச்சு. ஓப்பனிங் அவங்களுக்கு ஃபயர் பண்ணாங்கன்னா அவங்க 200-250 பிளஸ் அடிக்கிறாங்க. பட் ஓப்பனிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த லூப் போல அவங்க பார்க்கவே இல்லை சீசன் எந்த வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன். சோ கேகேஆர் முக்கியமா ஜெயிக்கிறதுக்கு காரணம் நான் அவர் கேகேஆர் தானே நினைக்கிறேன். தலைவர் கௌதம் கம்பீர் வந்ததுதான். அவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி எலிவேட் பண்ணாரு. அண்ட் மோர் ஆப்வியஸ்லி ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன் சுனில் நரேன் ரசல் ஆல்வேஸ் கேகேஆருக்கு என்னைக்குமே ஒரு பில்லரா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் கூட கௌதம் கம்பீரோட மாஸ்டர் மைண்ட் ஒரு கண்டிப்பான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதனாலதான் எங்களோட தேர்ட் கப்புக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கியிருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கௌதம் கம்பீருக்கு ஒரு பெரிய ரெண்டும் நல்லா நல்லா காம்படிஷன் நல்லா இருந்து நல்லா விளையாடுனாங்க. ரெண்டு பேரும் விக்கெட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு ஹைதராபாத் டீம். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி அவங்க கேகேஆர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங். பாலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரெண்டு சைட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸ்டார்க் நல்லா பாலிங் பண்ணாரு. இந்த பேட்டிங் வெங்கடேஷ் நல்லா பண்ணாரு. ஹைதராபாத் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பாலிங் அவங்களுக்கு நல்லா இருக்கும். பேட்டிங் கொஞ்சம் ஸ்டார்க் இந்த பக்கம் பாலிங் செம்மையா இருந்தது. ஹைதராபாத் தான் ரெண்டே பேர் மேல டிபெண்ட் பண்ணிட்டாங்க டீம் ஃபுல்லாவே. ஃபீல்டிங் கரெக்டா நல்லா ஆடினாங்க, போலிங் நல்லா போட்டாங்க, டீமா கரெக்டா ஆடினாங்க. ஆனா இவங்க ஹைதராபாத் அப்படி ஆடல. புரியல ஸ்கிரிப்ட் சொல்றீங்களா? அது சும்மா அதெல்லாம் ரூமர்ஸ், அதெல்லாம் போய் இல்ல ரியல் மேட்சா தான் இருந்துச்சு. இவங்க அந்த மாதிரி இருந்தா இவங்க ஜெயிச்சுட்டு இருப்பாங்க இல்ல, அதனால தானே தோத்தாங்க. ரூமர்ஸ் தான், சும்மா போய் சொல்றாங்க அவ்வளவுதான். சன்ரைசர்ஸ் தோல்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மேபி ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பேட்டிங் எடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயம். ஏன்னா சேசிங்ல வந்து வின் பண்ணக்கூடிய இந்த ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுங்கிறது வந்து அவங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததுங்கிறது தான் ஒரு பெரிய மிஸ் பண்ணலாம். கேகேஆர் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னா தெரியல. பேட் கமிங்ஸ் அவங்க தான், கௌதம் கம்பீரோட மென்டர்ஷிப் அது அண்ட் அவங்களுடைய கோச் எல்லாருமே தான் காரணம். கண்டிப்பா அதை பத்தி தெரியாது. டெஃபினட்டா அதை பத்தி பெட் மேட்ச் எல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஃபாலோ. அந்த மாதிரி நான் பாக்குறது இன்னும் நல்ல கேம். குட் கேம், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஐபிஎல். வேஸ்ட் சார், ரொம்ப இது ஆயிடுச்சு சார். நான் நினைச்சிருவே இல்ல இந்த மாதிரி நடிக்கணும்னு நினைச்சவே இல்ல சார். போலிங் நல்லா இல்ல சார், பேட்டிங் வரஸ்ட் பேட்டிங் சார். ஹெட் நினைச்சா சார், ஹெட் வந்து ரொம்ப இது எல்லாம் காசு தான் சார், காசு வாங்கி இது பண்ணாங்க சார். யூடியூப்ல என்ன சொன்னாங்க, கேகேஆர் தான் இது ஆகும் சார். டாஸ் வின் ஆயிடுச்சு சார், டாஸ் வின் ஆயிடுச்சு. பேட்டிங் பவுலிங் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வின் ஆயிட்டு இருக்கும் சார். அது இல்லாததே தோச்சு சார்.